உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், நீங்களும் சீதாமாவை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சிரி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அமைதியா இரு. சீதாராமன் கல்யாணம் தானே அந்த அங்கிள் நம்ம கிட்ட சொன்னாரு. அவ இப்படிதான் ராம், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், இப்படிதான் ஓவரா பேசுவா. உங்களுக்கு கரெக்டா தான் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட், உங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஓ பரவாயில்ல, உன் வாயாலே சொல்லிட்டியே. இப்ப வரைக்கும் அவ என்னெல்லாம் சொல்லிருக்காளோ அதெல்லாம் நடந்திருக்கு. ராம், இந்த இடம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுது. காஸ்ட்லிலாம் இல்லைங்க, ரீசனபிளா தான் இருக்கும். வாங்க. ஃப்ரெண்ட், இத பார்த்தா ஒன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தெரியல. உனக்கு எல்லாம் பார்த்ததும் தெரியும். இங்க ஸ்டாரும் இல்ல, ஸ்விம்மிங் பூலும் இல்ல. சிரிச்சலோ, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டிப்பா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான், ஆனா ஸ்டார் மட்டும் இல்ல. ராம், இங்க நம்ம சாப்பிட்டோம்னா பில் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நாம ஏதாவது ஒரு மெஸ்ஸுக்கு போலாமா? மெஸ்ஸுக்கு போலாமா? அப்படின்னா என்ன? பாமா மெஸ் தெரியாதா? ஓ, அந்த பேரையே கேள்விப்படாத மாதிரி நடிக்காதீங்க. இங்கதான் சாப்பிட போறோம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா என்ன? ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது ஃப்ரெண்ட். ஆனா என்ன பண்றது, சீதம்மா தான் வேணாம்னு சொல்றாங்களே. சீதம்மா எப்பயும் அப்படிதான். நாம வாங்க போலாம். இங்க செலவு அதிகமா இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஏன் ட்ரீட். யாரோட பணமா இருந்தா என்ன, காசு காசு தானே. சீதம்மா, நீ எப்போதும் என்கிட்ட சொல்லவல நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லவல. இப்ப என்னடா நீ இப்படி சொல்ற? அப்படின்னு நம்ம கிட்ட பணம் இல்லையா? பணம் இருக்குங்கிறதுக்காக செலவு பண்ண முடியுமா? சீதா பாவம், அவதான் பசிக்குதுன்னு சொல்றாள். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா தலை சுத்தி கீழேயே விழுந்துருவேன். சரி. ஆஹா, சீதாமா, நிஜமாலே ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட், நீங்களும் இப்படி செய்யுங்க, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. டாம் அண்ட் ஜெர்ரியா? ஃபுட்டோட ஸ்மெல் நல்லா இருந்தா இப்படிதான் செய்யணும். என்ன ஃப்ரெண்ட், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பண்ணுங்க. ஓகே. ராம், சூப்பரா இருக்கு. ராம், எல்லாரும் பாக்குறாங்க. இட்ஸ் ஓகே. சரி, பார்த்து சாப்பிடு. இது ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. சுடு சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. வீட்ல நான் சப்பாத்தி சுட சுட செஞ்சு கொடுத்தா அத தண்ணில முக்கி சாப்பிடுவா. இப்ப பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. நதிங், நீங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட், நீங்க எப்படி அந்த குச்சி வச்சு சாப்பிடுறீங்க? ரொம்ப ஈஸி. ஐயோ, ரெண்டு குச்சியும் தனித்தனியா இருக்கு, எப்படி சாப்பிடுறது? இப்படிதான். இப்படி குடிச்சுக்கிட்டு சொல்லு. இந்த குச்சில எனக்கு செட் ஆகுதுப்பா, நான் கையிலேயே சாப்பிடுறேன். உங்களால எப்படி இதுல கரெக்டா சாப்பிட முடியுது? இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்கன்னு நினைச்சேன். எனக்கு கையில சாப்பிட்டாதான் செட் ஆகும். ஸ்பூன் கூட ஓகே தான். இந்த ஃபோர்க்கு சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் சிறிய பத்தி சொல்லணும்னா அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஒரு ஆட்டோவை எப்படி கூப்பிடணும்னு உங்களுக்கு தெரியல, ஆனா டேபிள் மேனர்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது சின்ன வயசுல இருந்து இந்த கான்வென்ட் போர்டிங் ஸ்கூல்னு படிச்சதுனால அங்க இங்கன்னு அப்படியே நல்லா பழகிக்கிட்டேங்க. ஃப்ரெண்ட்,
ம் நீங்க உங்க அம்மா அப்பாக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பீங்களா? அதனாலதான் உங்க அம்மா அப்பா உங்களை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்களா? இல்ல, நான் பிறந்த உடனே எங்க அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அதனாலதான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சேன். சாரி. சாரி ஃப்ரெண்ட். அட, இட்ஸ் ஓகே. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? எனக்கு பழகிடுச்சுங்க. லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் எதுனா நினைவுகள் தான். நினைவுகளை மனசுலயே வச்சு பூட்டக்கூடாது. அதை ஷேர் பண்ணாதான் சிறகடிச்சு அது பறக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் பறவை மாதிரி தான். நான் எங்க போனாலும் அதுவும் என் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நூடுல்ஸும் அப்படிதான். நேரம் வரும்போது எல்லாமே மாறும். அப்படியா? ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நான் மறக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா இப்படிதான் நடக்கும். உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுங்க. உங்க பழைய நினைவுகளை மாத்தக்கூடிய ஒரு பொண்ணு இங்க பக்கத்துல கூட இருக்கலாம். நீங்க சரியா கவனிக்கல. காதல் ஒரு தடவை தான் வரும்னா தினமும் சூரியனோட சூடு தாங்குற பூமிக்கு சந்திரனோட குளிர்ச்சி கிடைக்காது. இத நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஒன்னு போச்சுன்னா வேற ஒன்னு வரும். தொலைஞ்சு போன காதலை எதுக்கு நீங்க தேடுறீங்க? யூ ஷுட் மூவ் ஆன். அவ்வளவுதான். என்ன ஆச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிரிங்க. நீங்க சொன்ன விஷயம்லாம் உங்களுக்குமே பொருந்தும்ல? உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க பர்சனல் லைஃப் பத்தியோ உங்க ஞாபகங்களை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு விஷயம், நீங்க ரொம்ப லோன்லியா இருக்கீங்கன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. ஹலோ, நான் எங்க தனியா இருக்கேன்? நாங்க 2 பேரும் இருக்கோம். என் கூட என் பொண்ணு சிரி வேற இருக்கா. பட் சிரிக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. I'm sorry. இட்ஸ் ஓகே. ஒரு நாளைக்கு 100 பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறாங்க. ஆனா எனக்கு துணையா சிரி இருக்கா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லல. யூ ஷுட் கெட் மேரிட். ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.